ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kanishk கிச்சன். நாம் இன்னைக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இந்த குருமா குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 10 பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் 1, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கசகசா 1.5 ஸ்பூன், அப்புறம் முந்திரி 8, ரீஃபைண்ட் ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் 1/4 கப், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காயை சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட 1.5 டீஸ்பூன் கசகசா, 8 முந்திரி அதையும் இதோட சேர்த்துட்டு அப்புறம் இது கூட கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் இதில் எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். நாம் இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நாம் இதை மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பையும் சேர்த்துட்டு நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் அதையும் இதோடு சேர்த்து நாம் இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நாம் இதை நல்லா கலந்துக்கலாம். நான் இன்னைக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்து தான் இந்த குருமா குழம்பு செய்கிறேன். நீங்கள் இது கூடவே பட்டாணி, காலிஃப்ளவர்னாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நாம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கு. நாம் இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அப்புறம் இது கூட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நாம் இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். நம்ம குருமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்தாச்சு. நாம் இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்மளோட குருமா குழம்புலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாம் இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் இந்த குருமா குழம்பை சப்பாத்தி, இடியாப்பம், பூரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.